தமிழ்நாடு ஸ்டேட்ல 75% ஆஃப் த ஜாப் அங்க உள்ள லோக்கல் மக்களுக்கு தான் அப்படின்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க. இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் உண்மையிலேயே அவங்களால பண்ண முடியுமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு ஸ்டேட்ல 75% ஆஃப் த ஜாப் அங்க உள்ள லோக்கல் மக்களுக்கு தான் அப்படின்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க. இது தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்லயும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ்ல இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்ல, அமெரிக்காவிலையும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ்ல இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அமெரிக்காவிலையும் மற்ற ஸ்டேட்ல இருந்து மைக்ரேட் ஆகிற மக்கள் ரொம்ப அதிகம். இது கரெக்டு தானே? ஏன்னா மைக்ரன்ஸ் யாருக்கு தான் பிடிக்கும்? என்னுடைய ஸ்டேட்ல எனக்குள்ள ரிசோர்ஸஸை, எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தங்க வெளியில இருந்து வந்து நான் என்னதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதுல அப்படியே அவங்களுக்கும் ஷேர் கொடுக்கணும்னா யார் தான் கொடுப்பாங்க? ஆனா இதே இந்தியாவில் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA இதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணல, ஒரு ரிலிஜன்ல சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு மற்ற ரிலிஜன்ல சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்காதத காரணமா சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அப்படி பார்த்தா நான் இந்தியனா இருந்து இந்தியாக்குள்ளே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கி என்னுடைய ஜாப்ல அவங்களும் காம்படேட் பண்றது நம்மளுக்கு ஓகே. ஆனா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நம்ம ஸ்டேட்டோடைய ஜாபுக்கு வந்தா நம்மளுக்கு நாட் ஓகே. ஹவ் ஐரானிக். இதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. மூவிஸ் சீரியல்ஸ்ல எல்லாம் வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் நடிக்க தான் செய்றாங்க. இவங்களெல்லாம் நம்ம ஊர்ல நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. அவங்க டாப் ஆக்டர் இல்லைன்னா டாப் ஆக்ட்ரஸஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஊர்ல சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எஜுகேஷன், ஜாப் இதுல எல்லாம் வேற ஸ்டேட்ல இருந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு வந்தா நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் ஏன் பிடிக்கல? இப்போ ஒரு ஸ்டேட்ல இவ்வளோ % ஆஃப் த ஜாப் அங்க உள்ள லோக்கல்ஸ்க்கு தான் அப்படின்னு ரிசர்வ் பண்றாங்கன்னா இது எந்த ஜாப்ல பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ UPSC எக்ஸாம் எழுதி ஒருத்தங்க கிளியர் பண்றாங்க அண்ட் அவங்க எந்த ஸ்டேட்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அந்த ஸ்டேட்ல தான் போய் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீ என் ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா? இது கான்ஸ்டிடியூஷனலி பாசிபிளா? ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இதை பத்தி சொல்லும். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஆர்டிகல் 16 கிளாஸ் 1ல பார்த்தோன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் சிட்டிசன்ஸுக்கு ஈக்குவலாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல சிட்டிசன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், அது இந்தியன். அப்புறம் ஆர்டிகல் 16 கிளாஸ் 2ல பார்த்தோன்னா டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், டிசென்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் ரெசிடென்ஸ் இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிசென்ட் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி லைன், அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் கூடாது. இப்போ கிளாஸ் 3 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்லிமெண்ட் ஒரு எனக்டட் லா மூலமா ரெசிடென்ஸை ஒரு ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டாக கொண்டுட்டு வரலாம். பார்லிமெண்ட் மட்டுமே இதை செய்யலாம், ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செய்ய முடியாது. ஸோ இதிலே கிளியராக தெரியுது, பார்லிமெண்ட் மட்டும்தான் இதுக்கு ரிலேட்டடாக லா எனாக்ட் பண்ண முடியுமே தவிர ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிடையாது. இப்போ இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். DP ஜோஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பாரத். இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ரெசிடென்ஸ், டொமிசைல், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ரெசிடென்ஸ் அப்படின்றது டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். ஒரு ரெசிடென்ஸ் எப்போ பெர்மனெண்ட் ஆகுதோ அப்போ தான் அது டொமிசைல். ஆனால் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்றது மாறவே செய்யாது, அது ஒன் டைம் ஈவெண்ட் தான். அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை ஒரு கிரவுண்டாக யூஸ் பண்ணி டொமிசைல் அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு இந்த 3 டேர்ம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ்ல இவங்க சொல்றது ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் டொமிசைல், அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்குறோம். அடுத்த கேஸ் பிரதீப் ஜெயின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜாப் ரிசர்வேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சன்ஸ் ஆஃப் சாயில் ஆர் சில்ட்ரன் ஆஃப் லேண்ட், அதாவது அந்த ஸ்டேட்டோட லோக்கல் மக்கள் இருப்பாங்க இல்லை, அவங்களுக்கு ஜாப் ரிசர்வேஷன் கொடுக்கறது கான்ஸ்டிடியூஷனலி இம்பர்மிசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் டொமிசைல் பேஸ்டு ரிசர்வேஷனை மற்றும் வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜாப் ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் டொமிசைல் வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே விஷயத்தை தான் இன்னொரு கேஸ்லையும் அப்ஹல் பண்ணியிருப்பாங்க. சுனந்தா ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த கேஸில் தெலுங்குவை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வச்சு படித்தவங்களுக்கு 50% எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் வந்து ஜாப் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இன்வேலிட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க. இதை மாதிரியே தான் 2002ல் ராஜஸ்தானுடைய ஸ்டேட் செலெக்ஷன் போர்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரூரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜாப் ரிசர்வேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டொமிசைலை கேன்சல் இல்லைனா நல்லிஃபை தான் பண்ணுறாங்க. சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் டைரெக்டாக கொடுக்காம லாங்குவேஜ் மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் லாங்குவேஜை ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டில் சேர்க்குறாங்க. இது ஃபேராக தான் இருக்குது. பிகாஸ் சில ஜாப்ஸில் பார்த்தோன்னா அந்த ஜாபில் வேலை செய்கிறவங்க பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ், அந்த ஸ்டேட்டில் பேசுகிற லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னு சொன்னால் அவங்க அந்த ஜாப்ல இருந்து எதையுமே சர்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜுடிஷியரியில் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேங்க் வந்து சிஜே இல்லைனா மேஜிஸ்ட்ரேட். இந்த ஜாபுக்கு எந்த ஸ்டேட்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணினாலும் சரி, அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஹைகோர்ட்ஸ் மாதிரி லோக்கல் கோர்ட்ஸோடைய லாங்குவேஜ் எப்போவுமே இங்கிலீஷாக இருக்கிறது இல்லை, அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜும் மிங்கிள் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால அந்த கேடட்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் அவங்க தெரிஞ்சிருக்கணும். டைரெக்டாக ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டில் குவாலிஃபிகேஷன்ஸாக இதை சொல்லலைனாலும் அவங்க லாங்குவேஜ் டெஸ்ட் கிளியர் பண்ணாதான் அங்கே வேலை செய்ய முடியும். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி கிடையாது. சில ஸ்டேட்டில் பார்த்தோன்னா சில காஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னொரு ஸ்டேட்டில் பார்த்தோன்னா அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிக்கு அந்த காஸ்ட்டுக்கு அதே அளவுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டில் கொடுத்துருக்கிற ரிசர்வேஷனை அடுத்த ஸ்டேட்லேயும் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் சில ஸ்டேட்டில் பார்த்தோன்னா சில கம்யூனிட்டி மக்கள் இருப்பாங்க அண்ட் அந்த கம்யூனிட்டி மக்களை அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டுமே தான் நம்ம பார்க்க முடியும், வேறு எந்த ஸ்டேட்லேயுமே அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மக்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டொமிசைல் பேஸ்டு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டோடைய 80% ஆஃப் த ஜாப்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கு ரிசர்வ் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் ஒன்று, இந்த கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸில் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ரொம்பவே குறைவாக இருக்கலாம். மெகாலயாவில் பார்த்தோன்னா 85% ஆஃப் த ஜாப்ஸ் லோக்கலுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குவலாக ஒரே மாதிரியான டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணலை. எஜுகேஷனலையும் சரி, எக்கனாமிக்கலையும் சரி, சோஷியலையும் சரி, எல்லா ஸ்டேட்ஸும் ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணலை. ஒரு ஸ்டேட்டோடைய க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் இன்னொரு ஸ்டேட்டோட க்ரோத் ரொம்பவே கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சில மக்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து தப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி டெவலப் பண்ணி வந்தால் தான் நம்மளுடைய நாடு டெவலப் ஆகும். ஸோ இதை நம்ம டொமிசைல் பேஸ்டு ரிசர்வேஷன் இது ராங் அப்படி சொல்ல முடியாது. அசாமில் பார்த்தோன்னா அசாம் அக்கார்டில் 80 to 100% ஆஃப் த ஜாப் வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அசாம் அக்கார்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் மூலமாக தான் அசாம் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிச்சு. எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு கிங்குக்கு கண்ட்ரோலில் இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் மூலமாக இந்தியாவோட ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரியே தான் அசாமும். ஸோ அதனால அவங்க இந்தியா கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் ரிசர்வேஷன்ஸ் எங்கள் ஊர் மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தனியாக ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டேட்டாக இருந்து இப்போ இந்தியா கூட ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து ஒதுங்கிடக்கூடாது, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அசாம் அக்கார்டில் கேட்டிருந்திருப்பாங்க. பட் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றது டவுட் தான். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் டொமிசைல் பேஸ்டு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரொவிஷன் இருக்குது, ஆர்டிகல் 371D. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே உள்ள ஜாப்ஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ என்னதான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருந்தாலும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டாலும் 95% ஆஃப் த ஜாப்ஸ் அங்கே இருக்கிற அந்த ஸ்டேட்டோடைய லோக்கல் மக்கள் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரைவேட் ஜாப்ஸில் தான் இந்த மாதிரியான ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. பட் ப்ரைவேட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷனை அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க? பிகாஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் தான் அவங்களுக்கு தேவை. அவங்க இந்த காஸ்ட்டா, இந்த கம்யூனிட்டியா, இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டால் இதையுமே கரெக்டாக ட்ராக் வைக்க முடியாது. ஏன்னா இது ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இது உண்மையிலே ஃபாலோ பண்ணப்படுதா, இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணி இதை ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ஏதாவது கமிட்டி இல்லைன்னா கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ அப் எந்த ஸ்டேட்டுமே பண்ணுறதில்ல. ஸோ அதனால இது வெறுமனையாக வேர்ட்ஸில் தான் இருக்கே தவிர ஆக்ஷன்லே இல்லை. இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி லோக்கல்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அங்கே உள்ள லோக்கல் ரிசோர்ஸஸை அந்த ஸ்டேட்டில் உள்ள மக்கள் மட்டுமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லோக்கல்ஸ்க்கு மட்டுமே அந்த ஸ்டேட்டோடைய ஜாப்ஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறது மூலமாக மைக்ரேஷனையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். தேவையில்லாமல் அதிகமான எக்ஸ்பென்சஸ் யாருக்கும் ஆகாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டோடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் 95% இருக்கிறது அந்த ஸ்டேட்டோடைய மக்கள் தான். இதுக்கு மேலே இந்த ஜாப்ஸில் என்ன ரிசர்வேஷன் பண்ண முடியும்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.